சாப்பிட்டார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்கு ஒரு உதாரணத்தையும் சொன்னார்கள் என்பதனை இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் ஒரு ஹதீஸில் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், இன்னல்லாஹ யுஹிப்பு இதா அமில அஹதுக்கும் அமலன் அன் யுத்கினஹு, உங்களில் யாராவது ஒருவர் ஏதாவது ஒரு செயலை செய்தால் அதனை மிகவும் சிறந்த முறையில் மிக அழகாக மிக நேர்த்தியாக செய்யட்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையில் தான் உழைப்பதனை ரசூலுல்லாஹ் ஊக்குவித்தார்கள். அதனை ஃபீ சபீலில்லாஹ் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது என்று கருதினார்கள். சொந்தமாக ஒருவர் உழைத்தாலும், பிள்ளைகளுக்காக உழைத்தாலும், பெற்றோர்களுக்காக உழைத்தாலும் இவையெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுதினார்கள். இன்னும் ஒரு ஹதீஸை நாங்கள் இங்கே அவதானிப்போம். ஒரு நாட்டுப்புற அரபி, மதீனாவில் இல்லாத, மதீனாவை விட்டு தூரமாக ஒரு நாட்டுப்புறத்தில் வாழுகின்ற ஒரு அரபி ரசூலுல்லாஹ்விடத்திலே வந்தார்கள். வந்து கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, அக்பிர்னி அனில் ஹிஜ்ரா, ஹிஜ்ரத் செய்வதை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று கேட்டார்கள். அதாவது நான் மதீனாவை விட்டு தூரமாக வாழுகின்றேன், எனவே நான் ஹிஜ்ரத் செய்வது, மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருவது சிறந்தது அல்லவா, எனவே ஹிஜ்ரத்தை பற்றி எனக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபக்கால வைஹக்க இன்ன ஷஅனஹா ஷதீத், ஏன் இதனை பற்றி கேட்கின்றாய், அது ஒரு கடினமான ஒரு செயல், ஹிஜ்ரத் செய்வது என்பது ஒரு கடினமான செயல் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் கேட்டார்கள், ஃபஹல்லக மின் இப்லின், உன்னிடத்திலே ஒட்டகைகள் இருக்கிறதுவா என்று கேட்டார்கள். உன்னிடத்திலே ஒட்டகைகள் இருக்கிறதுவா என்று கேட்டார்கள். அப்போது ரசூலுல்லாஹ் கேட்ட அந்த அரபி சொன்னார், காலனா, ஆம், என்னிடத்திலே ஒட்டகை இருக்கிறது. கால ஃபதூதி சதக்கத்தஹா, அதற்குரிய சதக்காவை ஜக்காத்தை நீ கொடுத்து வருகிறாயா? காலனா, ஆம், நான் கொடுத்து வருகின்றேன். கால ஃபஹல் தம்னஹு மின்ஹா, மேலதிகமாகவும் நீ அந்த ஒட்டகையிலிருந்து சதக்காவை செய்கின்றாயா? கால நாம், அப்போது அதற்கும் அவர் ஆம் என்று சொன்னார். கால ஃபதஹ்லிபுஹா யௌம விர்திஹா, அதனை நீ வயலுக்கு அழைத்து செல்கின்ற போது அல்லது தண்ணீர் குடிக்க அழைத்து செல்கின்ற போது அதனுடைய பாலை கறப்பாயா? அப்போது அவர் சொன்னார், காலனா, அவர் அதற்கும் ஆம் என்று சொன்னார். அப்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஃபஅமல் மின் வராஇல் பிஹார், நீ எங்களுடைய ஊரை விட்டு தூரமாக இருக்கின்ற ஊரிலேயே வாழ்ந்து கொள். ஃபஇன்னல்லாஹ லன் யத்ருக மின் அமலிக ஷைஅன், ஏனென்றால் அல்லாஹ் தஆலா உன்னுடைய இந்த எந்த செயலுக்கும் கூலி தராமல் விட மாட்டான் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். மதிப்புக்குரிய சகோதரர்களே, இங்கே அந்த மனிதன் ஒரு உயர்ந்த வணக்கத்தை பற்றி கேட்பதற்கு வந்தார், ஒரு உயர்ந்த ஒரு போராட்டத்தை பற்றி கேட்பதற்கு. ஹிஜ்ரத் என்பது உண்மையிலே மிகவும் உயர்ந்த ஒரு செயல், அதுவும் மதீனாவுக்கு வந்து ரசூலுல்லாஹ்வோடு வாழ்வது என்பது மிகவும் உயர்ந்த ஒரு செயல். ஆனால் ரசூலுல்லாஹ் என்ன பதில் சொன்னார்கள் என்று நாங்கள் பார்த்தால், வேறொரு வணக்கத்தை சொல்லவில்லை. நாங்கள் சொல்வது போன்று தொழுகையை பற்றியோ, குர்ஆன் ஓதுவதை பற்றியோ, திக்ர் அவுராதுகளை பற்றியோ, இப்படி எந்த வணக்கத்தையும் அதற்கு பகரமாக சொல்லவில்லை. மாற்றமாக என்ன சொன்னார்கள் என்றால், உன்னுடைய ஒட்டகைகளை வளர்த்து கொண்டு, அதற்கான சதக்காவை கொடுத்து கொண்டு, ஜக்காத்தை கொடுத்து கொண்டு, மேலதிகமான சதக்காக்களையும் கொடுத்து கொண்டு, அதன் பாலை கறந்து சாப்பிட்டு கொண்டு, அதனோடு நீ வாழ்ந்தாலே போதும், அதுவே அல்லாஹ் உனக்கு நன்மையை தருவதற்கு போதுமானதாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நாட்டுப்புற அரபிக்கு உபதேசம் செய்தார்கள் என்று நாங்கள் பார்க்கிறோம். எனவே நாங்கள் ஏற்கனவே பார்த்த இந்த அவ்வளவு ஹதீஸ்களும் சேர்ந்து, இது போன்ற இன்னும் பல ஹதீஸ்களும் சேர்ந்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழைப்பதனை ஊக்குவித்தார்கள் என்பதனை நாங்கள் காணலாம். ஹிஜ்ரத் செய்வதை போன்றுதான் உழைப்பது. ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு, பெற்றோர்களுக்கு, தனக்கு உழைப்பது போன்றதுதான் அல்லாஹ்வுடைய பாதையில் போராடுவதும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழில் செய்வதனை, உழைப்பதனை மிகப்பெரிய ஒரு வணக்கமாக கருதினார்கள், ஊக்குவித்தார்கள் என்பதனை நாங்கள் இங்கே காணுகிறோம். அடுத்ததாக இதன் இரண்டாவது பகுதியாக, அதாவது ரசூலுல்லாஹ் கருதினார்கள், ஒரு தனி மனிதனும் சரி, சமூகமும் சரி, பலம் பெற்றதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சமூகம் உழைப்பில் கவனம் செலுத்த வேண்டும், மிகுந்த உழைப்புள்ள ஒரு சமூகமாக இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார்கள்.
ஒரு சமூகம் பொருளாதார ரீதியாக பலம் பெற்றதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவது அதற்கு எடுத்த நடவடிக்கை பொருளாதார நடவடிக்கைகளை நெறிப்படுத்துவது, அவற்றை ஒழுங்குபடுத்துவதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டாவதாக செய்தார். அதாவது பொருளாதார ரீதியாக ஒரு சமூகம் பலம் பெற்றதாக இருக்க வேண்டுமாக இருந்தால் கண்டிப்பாக அந்த சமூகத்தின் பொருளாதார ஒழுங்கு சரியாக இருக்க வேண்டும். வெறுமனே பொருள் தேடுவது மட்டுமல்ல, பொருள் தேடுவதும் ஒழுங்காக அமைய வேண்டும், பிழையான வழிமுறைகள் அமையக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார். எனவே இரண்டு வகையில் ரசூலுல்லாஹ் இதனை நெறிப்படுத்தி இருப்பதனை நாங்கள் காணுகிறோம். அல்லது மூன்று வகையில் இந்த கருத்தை ரசூலுல்லாஹ் நெறிப்படுத்தி இருப்பதனை நாங்கள் காணுகிறோம். முதலாவது, சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளாதார ஒழுங்குகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார். இது ஒரு மிகவும் விரிந்த ஒரு பகுதி. நாங்கள் இங்கே இருக்கின்ற நேரத்தில் மிகவும் சுருக்கமாக சொல்கின்றோம். இந்த பகுதியோடு சம்பந்தப்பட்ட சட்டங்களும் அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்களும் நூற்றுக்கணக்கில் காணப்படுகின்றன. நாங்கள் இங்கே அவற்றை எல்லாம் சொல்லவில்லை, மிக சுருக்கமாக ஒன்று ரெண்டு விஷயங்களை மட்டும் சொல்கின்றோம். ரசூலுல்லாஹ் அடிப்படையில் 4 விடயங்களை பொருளாதார நடவடிக்கைகளில் தடை செய்தார். ஒன்று பதுக்கல், அல்-இஹ்திகார் என்ற பதுக்கல். பதுக்கலை ரசூலுல்லாஹ் ஒரு பெரும் பாவம் என்று கருதி அதற்கான ஹதீஸ்களை சொன்னார், வழிகாட்டல்களை சொன்னார். இரண்டாவது அல்-கிஷ்ஷு, ஏமாற்றுவது, பொய் சொல்வதன் ஊடாகவோ வேறு வழிகள் ஊடாகவோ ஏமாற்றி சம்பாதிப்பதனை ரசூலுல்லாஹ் ஒரு ஹராமானதாக கருதினார். மூன்றாவது அல்-கரர், நிச்சயமற்ற தன்மையை கொண்ட ஒப்பந்தங்கள். இதனை வேறு விரிவாக விளக்குவது மிகவும் கஷ்டம். அல்-கரர், ஒருவர் ஒப்பந்தம் செய்கின்றால் ஆனால் நிச்சயமற்ற தன்மையை கொண்ட பண்புகளை கூடுதலாக கொண்டிருக்கிறது, அதனை அல்-கரர் என்று சொல்வோம். அதனை இன்னொரு வகையில் சொன்னால் இமாம்கள் அதற்கு வரைவிலக்கணம் சொல்லும் போது சொன்னார்கள், ஒரு மனிதன் அவன் என்ன விற்றான் என்பதும் வாங்கினவன் என்ன வாங்கினான் என்பதும் தெரியாமல் இருந்தால் அதுதான் அல்-கரர் என்பதனை குறிக்கும் என்று சொன்னார்கள். உதாரணமாக ஒரு தோட்டத்தை நாங்கள் 10 வருடத்துக்கு குத்தகைக்கு விடுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 10 வருடத்துக்கு நாங்கள் குத்தகைக்கு விடுகிறோம். உடனே ஒரு தொகை பணத்தை பெற்றுக்கொள்கிறோம். உதாரணமாக ஒரு 2 லட்சம் ரூபாயை பெற்றுக்கொள்கிறோம். தோட்டத்தை 10 வருஷத்துக்கு வாடகைக்கு விட்டோம், ஒருவருக்கு கொடுத்து குத்தகைக்கு விட்டோம். இந்த 10 வருடத்தில் அந்த தோட்டம் என்ன தரும் என்று சொல்ல முடியாது. 2 லட்சம் தரலாம், 4 லட்சம் தரலாம், ஒன்றுமே தராமல் விடலாம், எப்படியும் போகலாம். இப்படியான ஒப்பந்தங்களைத்தான் ரசூலுல்லாஹ் கரர் என்று சொல்வார். லா யத்ரில் பாயிஉ மா பாஅ வலல் முஸ்தரி மஸ்தர, வாங்கினவனுக்கு தெரியாத என்ன வாங்கினன்னு சொல்லி விற்றவனுக்கு தெரியாத என்ன விற்ற. தோட்டத்தில் அவர் என்னத்தை வித்தார் 2 வருஷத்துக்கு அவருக்கும் தெரியாது. 2 வருஷத்துல என்ன நடக்கும் அந்த தோட்டத்துக்கு ஒரு நாள் சொல்ல முடியாது. இப்படியான வியாபார ஒழுங்குகளைத்தான் அல்-கரர் என்று நாங்கள் சொல்கிறோம். கரர் என்ற சொற்பிரயோகத்தில் நிறைய வியாபார ஒழுங்குகள் நடக்கும், காணப்படும். அந்த எல்லா பகுதியையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடை செய்தார். அடுத்ததாக ரிபா, வட்டியை தடை செய்தார். இந்த 4 விஷயங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார்கள் தனி மனித சமூக பொருளாதாரத்துக்கு பயங்கரமான கடுமையான பாதிப்பை விளைவிக்கக்கூடியது என்று கருதினார்கள். எனவே அவை அனைத்தையும் ஹராமானது என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார். இது ஒரு பகுதி. இது ஒரு நீண்ட பெரிய ஒரு சட்ட பகுதி. அதனை மிகவும் வெறுமனே சொற்களை மட்டும் நாங்கள் இங்கே சொன்னோம். இரண்டாவது ரசூலுல்லாஹ் பொருளாதார நடவடிக்கைகளில் நெறிப்படுத்துவதில் இரண்டாவது ரசூலுல்லாஹ் எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் செல்வ பகிர்வை ரசூலுல்லாஹ் எடுத்தார்கள். அதற்கு இஸ்லாமிய பிரயோகத்தில் ஹதீஸுடைய பிரயோகத்தில் சொன்னால் அத்தகாஃபுல் இஜ்திமாஇ என்று சொல்வோம், சமூக கூட்டு பொறுப்பு. அதனை நாங்கள் சரியாக மொழிபெயர்த்தால் சமூக கூட்டு பொறுப்பு என்று சொல்லலாம். அதாவது அதனுடைய பொருள் என்னவென்றால் ரசூலுல்லாஹ்வுடைய கருத்துப்படி முஸ்லிம் சமூகத்தின் ஒவ்வொரு தனி மனிதனும் அடுத்த தனி மனிதனுக்கு ஏதோ ஒரு வகையில் பொறுப்பாக அமைகிறது. முஸ்லிம் சமூகத்தில் வாழ்கின்ற எல்லோருக்கும், முஸ்லிம் சமூகத்தில் வாழ்கின்ற முஸ்லிமுக்கு மட்டுமல்ல, முஸ்லிம் சமூகத்தினுள்ளே வாழ்கின்ற முஸ்லிம், முஸ்லிம் அல்லாதவர்
எல்லோருக்கும் ஒவ்வொரு தனி மனிதனும் அடுத்த தனி மனிதனுக்கு பொருளாதார ரீதியாக பொறுப்பாக இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார். எனவே அவ்வாறு செல்வம், சமூக செல்வம் எல்லா தனி மனிதர்களும் கவனமாக பராமரிக்கப்படுகின்ற அளவுக்கு பகிரப்பட வேண்டும் என்று ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருதினார்கள். அதற்கு பல்வேறு வழிமுறைகளை சொன்னார்கள். நாங்கள் இங்கே முக்கியமான 5 வழிமுறைகளை மட்டும் சொல்கிறோம். ஒன்று அந்நஃபகாத்துல் வாஜிப், கட்டாயமான செலவினங்கள். ஒவ்வொரு ஆணும் அவர் கண்டிப்பாக செலவழிக்க வேண்டிய ஒரு பிரிவினர் இருக்கிறார். அவருடைய பிள்ளைகள், மனைவி, தாய் தந்தை, சகோதர சகோதரிகள், சகோதரிகளின் பிள்ளைகள் என்ற இந்த எல்லா பகுதியினருக்கும் செலவழிப்பது ஒவ்வொரு ஆணுடையவும் கடமை என்பதனைத்தான் நாங்கள் அந்நஃபகாத்துல் வாஜிபா, கடமையான செலவினங்கள் என்று சொல்கிறோம். இரண்டாவது ஜகாத் என்ற கட்டாயமான செலவினம். மூன்றாவது அல் மவாரிஸ், செல்வ பகிர்வு அல்லது வாரிசுரிமை என்று நாங்கள் சொல்வோம். ஒவ்வொரு தனி மனிதனும் இறந்து போனால் அவருடைய சொத்துக்குரியவர்களாக பலர் வருகிறார்கள். அவருடைய நேரடி குடும்பமும் பக்கத்தில் இருக்கிற குடும்பமும் அதில் பங்கு கொள்பவர்களாக மாறுகிறார். உதாரணமாக ஒரு மனிதர் மரணிக்கின்றார். அந்த மனிதருக்கு பிள்ளைகள் இல்லாவிட்டால் அந்த செல்வத்தில் சகோதரர்களும் சகோதரிகளும் கூட பங்கு பெறுவார்கள் என்று அல் குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. எனவே அந்த வகையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மவாரிஸ் அல்லது வாரிசுரிமை சட்டத்தை வலியுறுத்தி, குர்ஆனோடு சேர்ந்து ரசூலுல்லாஹ் வலியுறுத்தி மேலதிகமான சில சட்ட திட்டங்களை சேர்த்து சொல்லி இருப்பதனை நாங்கள் காணப்படுகிறோம். அடுத்தது அஸ்ஸதகாத், அதாவது மேலதிகமான தர்மங்கள். மேலதிக கடமைக்கு அப்பாற்பட்ட தர்மங்கள் மிகவும் முக்கியமான வணக்க வழிபாடு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எவ்வாறு நாங்கள் குர்ஆன் ஓதுவோமோ, திக்ர் செய்வோமோ, கியாமுல் லைல் ஈடுபடுவோமோ, இப்படியான மிக உயர்ந்த வணக்க வழிபாடுகளில் அதி உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதுதான் சதக்கா என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நூற்றுக்கணக்கான ஹதீஸ்களில் விளக்கி இருக்கிறார். அடுத்தது அல் வக்ஃப் என்ற நிரந்தர சதக்கா, அதாவது ஒரு மனிதர் மரணித்து விட்டாலும் மரணித்து விட்டதன் பிறகும் அவருக்கு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய வக்ஃப் என்ற சதக்காவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கடைசியாக ரசூலுல்லாஹ் பண சுற்றோட்டத்தை சொன்னார்கள். பணம் ஒரு நாளும் சில தனி மனிதர்களின் கையில் மட்டும் அப்படியே குவிந்திருக்க கூடாது, பணம் சுற்றி வருவதற்கான ஒழுங்குகள் இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே பொருளாதார நடவடிக்கைகளை ஒழுங்குபடுத்துவதனை பொறுத்தவரையில் சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளாதார நடவடிக்கைகளை ரசூலுல்லாஹ் ஹராமாக்கினார்கள். இரண்டாவது, செல்வ பகிர்வு, சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு தனி மனிதனும் அவனுக்குரிய தேவைகள் ஒழுங்காக நிறைவேற்றப்படுகின்ற அளவுக்கு செல்வமுடையவனாக வாழ வேண்டும் என்று கருதி அந்த அடிப்படையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செல்வ பகிர்வு பற்றி சொன்னார். மூன்றாவது, பண சுற்றோட்டத்துக்கான வியாபார நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் அல்லது கொடுக்கல் வாங்கல் நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதனை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய சொன்னார்கள். நாங்கள் இங்கே அதனை விளக்குவது கஷ்டம், அதற்கு தனி நேரம் எடுக்கும். மிகவும் சுருக்கமாக சொல்லுவோம். சலம் என்று ஒரு வகை வியாபார முறையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஒரு விவசாயிக்கும் அந்த விவசாய பொருளை வைத்து வியாபாரம் செய்வதற்கும் இடையிலான ஒப்பந்தத்தை தான் நாங்கள் சலம் என்று சொல்கிறோம். ரஹன் என்பது உறுதிக்காக கொடுக்கின்ற, அதாவது ஒரு பொருளை உறுதிக்காக கொடுக்கின்ற, கடன் வாங்குகின்ற போது உறுதிக்காக கொடுக்கின்ற ஒரு பொருளை அல் ரஹன் என்று சொல்வோம். அல் இஜாரா, வாடகைக்கு விடுதல். அல் முசாரா, விவசாயம் செய்வதில் கூட்டு நடவடிக்கைகள் ஈடுபடுதல். அல் முதாரபத்து ஷரிகா, பங்குடைமையும் கம்பெனியும். அல் கரன், கடன். இப்படியான நிறைய பண சுற்றோட்டத்துக்கான வழிமுறைகளை சொல்லி அந்த வழிமுறைகளை எவ்வாறு ஒழுங்குபடுத்தி செய்ய வேண்டும் என்பதற்கான சட்டதிட்டங்களையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கின்றார்கள். இந்த பகுதியை இப்போது நாங்கள் பார்த்த பகுதியில் ஜகாத்தையும்
வாரிசுரிமை சட்டத்தையும் கடமையான செலவினங்களையும் தவிர மற்ற எதனையுமே அல் குர்ஆன் விளக்கி சொல்லவில்லை. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் ஏனைய எல்லா பகுதிகளையும் மிகவும் விளக்கமாகவும் தெளிவாகவும் நூற்றுக்கணக்கான பல ஹதீஸ்களிலே சொல்லி இருக்கிறார்கள். இஸ்லாமிய பொருளாதார சட்டத்திட்டங்கள் இதனை பின்னணியாக கொண்டுதான் அமைந்திருக்கின்றன என்பதனை நாங்கள் காண்கிறோம். எனவே ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பொருளாதார அறிஞனாக நின்று எப்படி ஒரு சமூகத்தின் செல்வம் பலமாக அமையும் என்று ரசூலுல்லாஹ்விடத்திலே கேட்டால் ரசூலுல்லாஹ் சொல்கின்றார்கள், ஒன்று, எல்லா மனிதர்களும் உழைப்பில் கவனமாக இருக்க வேண்டும், மிகுந்த உழைப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள். இரண்டாவது சொல்கின்றார்கள், அந்த சமூகத்தின் பொருளாதார நடவடிக்கைகள் கவனமாக நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொல்கின்றார்கள். எவ்வாறு நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்று கேட்கின்ற போது ரசூலுல்லாஹ் 4 ஒழுங்குகளை சொல்கிறார்கள். ஒன்று சொல்கிறார்கள், சமூகத்துக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய பொருளாதார ஒழுங்குகள் தடை செய்யப்பட வேண்டும். இரண்டாவது சொல்கிறார்கள், செல்வம் கவனமாக அந்த சமூகத்திலே யாருக்கும் பாதிப்பில்லாத வகையில் பகிரப்பட வேண்டும். மூன்றாவது சொல்கின்றார்கள், பணம் தேங்கி நிற்காமல் அது சுற்றி வர வேண்டும், பண சுற்றோட்டம் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாலாவது சொன்னார்கள், நுகர்வு கவனமாக இருக்க வேண்டும். நாலாவது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், நுகர்வு கவனமாக இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நுகர்வை பற்றி சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், குலு வஷ்ரபு வத்தஸத்தகு வல்பசு ஃபீ கைரி சர்ஃபின் வலா மஹ்யலத். நீங்கள் சாப்பிடுங்கள், குடியுங்கள், சதக்கா செய்யுங்கள், உடுங்கள், ஆனால் மின் கைரி ஃபீ கைரி சர்ஃபின் வலா மஹ்யல, இஸ்ராஃப் இல்லாமல், வீண் விரயம் இல்லாமல், பெருமையும் இல்லாமல், இந்த இரண்டும் இல்லாமல் நீங்கள் அனுபவியுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். சாப்பிடலாம், குடிக்கலாம், உடுக்கலாம், ஆனால் 2 பண்புகள் இருக்கக்கூடாது. ஒன்று, வீண் விரயமாக அது அமையக்கூடாது. உடுக்கின்ற உடையோ சாப்பிடுகின்ற சாப்பாடோ வீண் விரயமாக அமையக்கூடாது. இரண்டாவது, ஒரு நாளும் அது பெருமைக்காக அமையக்கூடாது. பிறரிடத்திலே பெருமை அடிப்பதற்காக, என்னை பிறர் மதிக்க வேண்டும் என்பதாக அது அமையக்கூடாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். இரண்டாவது, இந்த கருத்தை விளக்குகின்ற போது ரசூலுல்லாஹ் இரண்டாவதாக சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக அல் கஸ்த ஃபில் ஃபக்ரி வல் கினா. யா அல்லாஹ், வறுமையின் போதும் செல்வத்தின் போதும் நடுத்தரமாக நடந்து கொள்பவனாக என்னை ஆக்குவாயாக என்று ரசூலுல்லாஹ் சொன்னார். நல்ல பணக்காரனாக இருந்தாலும் செலவழிக்கும் போது நடுத்தர போக்கு கொண்டவனாகவும், வறுமையில் இருந்தாலும் நடுத்தர போக்கு கொண்டவனாகவும் என்னை ஆக்குவாயாக என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். எனவே நுகர்வு மிகவும் கவனமாக ஒரு சமூகத்தில் நெறிப்படுத்தப்பட வேண்டும் என்று சொன்ன ரசூலுல்லாஹ் சாப்பிடுகின்றதை பற்றி சொல்லும் போது கூட இப்படி சொன்னார்கள், இதா சக்கத்தத் லுக்மத்து அஹதிக்கும், நீங்கள் சாப்பிடுகின்ற போது ஒரு உணவு பொருள் கீழே விழுந்து விட்டால் பல்யுமித் அன்ஹல் அதா, அதில் பட்டிருக்கின்ற மண்ணையோ அல்லது தீங்கு விளைவிக்கின்ற பொருளையோ நீக்கிவிட்டு ஒல்யா குழுகா, அதனை சாப்பிடணும், அதனை வீசிவிட வேண்டாம், புறக்கி எடுத்து சாப்பிடுங்க. சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், ஒலா யதஹா லிஷைத்தான், அவ்வாறு விழுந்த அந்த உணவுப் பொருளை ஷைத்தானுக்கு நீங்கள் விட்டுவிட வேண்டாம். ஒல் யஸ்லு தஹதுகும் ஸஃப்ஹா, நீங்கள் சாப்பிடுகின்ற பிளேட்டை நன்கு வலித்து சாப்பிடுங்கள். லா ததுரூன ஃபீ ஐயி தஆமிகுமுல் பரக்கா, உங்களுடைய உணவுப் பொருளில் எங்கு பரக்கத் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியாது. எனவே முழு பிளேட்டையும் நீங்கள் நன்கு வலித்து சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். மதிப்புக்குரிய சகோதரர்களே, ஏன் ரசூலுல்லாஹ் இப்படி சொன்னார்கள்? உண்மையில் குப்பையில் போடுகின்ற உணவுப் பொருட்களை திரட்டி பார்த்தால் பல 1000 பேருக்கு உணவு கொடுக்கலாம். நான் கொஞ்சம் தான் குப்பையில் வீசியிருப்பேன், இன்னொருவர் கொஞ்சம் தான் வீசியிருப்பார், அவரும் கொஞ்சம் தான் வீசியிருப்பார். ஆனால் வீசப்பட்ட அந்த குப்பையில் வீசப்பட்ட பொருட்களை திரட்டி பார்த்தால் ஒரு ஊரின் வறுமையே தீர்க்க முடியும் என்ற அளவுக்கு இருக்கு. எங்களுடைய ஹோல்கள் நடக்கின்ற கல்யாணத்தின் போது வீசப்படுகின்ற பொருட்களை, உணவுப் பொருளை திரட்டி எடுத்தால் ஒரு 15-20 கல்யாணம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம்.
வீசப்படுகின்ற உணவுப் பொருளை மட்டும் திரட்டி எடுத்தால் அக்குருணையின் வறுமையை நீங்குகின்ற அளவுக்கு உண்மையில் வீசப்பட்டிருக்கும். இப்படி 2-3 வருடங்கள் வீசுகின்ற பொருட்களை மட்டும் திரட்டினாலே வறுமையே இல்லாமல் போகும். எனவேதான் ரசூலுல்லாஹ் வலியுறுத்தினார்கள், ஒருபோதும் நீங்கள் வீண் விரயம் செய்யாதீர்கள், அநியாயமாக உணவுப் பொருட்களை வீசாதீர்கள் என்று ரசூலுல்லாஹ் இவ்வளவு தூரம் வலியுறுத்தி சொன்னார். ஒரு சஹாபி தண்ணீரை இறைத்து இறைத்து ஒளி செய்வதை ரசூலுல்லாஹ் கண்டார்கள். அப்போது சொன்னார்கள், தண்ணீரை